எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிவில் 3D 2026 ஃபண்டமெண்டல்ஸ் ட்ரைனிங். ஸோ என் பேர் ரகுலன் கௌதமன், நான் தான் உங்கள் ட்ரைடர். ஸோ இந்த கோர்ஸில் போகிறதுக்கு முன்னாடி என்னை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன், இந்த கோர்ஸுக்கு எனக்கு என்ன ரிலவன்ஸ், ப்ளஸ் ஆல்சோ இந்த கோர்ஸில் நம்ம என்ன படிக்க போகிறோம், சிவில் 3D பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ரகுலன் கௌதமன் ஸோ என்னோடய பேர். ஸோ நான் 2005 சிவில் 3D சிவில் இன்ஜினியராக நான் பாஸ்ட் அவுட்டு அண்ட் ஃப்ரம் SRM. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஐடி, டெலிகம்யூனிகேஷன்ஸு, சிவில் இன்ஜினியரிங், ஃபசாட் இன்ஜினியரிங், CAD, GIS, PIM அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸில் நான் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே ஒரு மேஜர் போர்ஷன் ஆஃப் மை லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா AutoCAD, சிவில் 3D, ரெவிட், இன்ஃப்ராஒர்க்ஸ், நேவிஸ் அண்ட் சம்டைம்ஸ் இன்வென்ட்ரு, வால்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட்ஸை சுற்றி நிறைய ஒர்க் நான் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட்ஸ்க்கெலாம் ட்ரெயினராகவும் இருந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 200 ட்ரைனிங்ஸ் நான் ஆஸ்திரேலியா ப்ளஸ் குளோபலி பண்ணியிருக்கிறேன். கன்சல்டிங் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ராஜெக்ட் டெலிவரிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 ப்ராஜெக்ட்ஸ் நான் பண்ணியிருப்பேன் CAD அண்ட் சிவில் ஸ்பேஸ்குள்ளார. அண்ட் பெக்கான்ற ஒரு சிவில் கன்சல்டிங் கம்பெனியில் சிவில் டிசைன் இன்ஜினியராக நான் இருந்திருக்கிறேன். அண்ட் ஸ்டாம் வாட்டர் டிசைன் பண்ணியிருக்கிறேன், ஆசிட் டேங்க்ஸ் டிசைன் பண்ணியிருக்கிறேன், அண்ட் ரோடு சப்டிவிஷனிங் அண்ட் ஸோ இந்தமாரி ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோடெஸ்க் ரீசெலர்கிட்ட ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 6 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணேன். அவங்களோட BIM ஸ்டார்ட் அப், ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியன் BIM ஸ்டார்ட் அப் நான் ஒன் ஆஃப் தி ஃபவுண்டிங் கன்சல்டன்ட்டு, சீஃப் கன்சல்டன்ட் அதில். அண்ட் ஸோ அந்த ஸ்பேஸில் ஒர்க் பண்ணுறப்ப நிறைய மைனிங் அண்ட் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸு, கன்சல்டிங் ஃபர்ம்ஸ், டிசைன் ஃபர்ம்ஸ் எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாத்தையும் சிவிலில் ட்ரெயின் பண்ணியிருக்கிறேன், சிவில் 3Dயில் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் இந்தமாரி விஷயத்தில். அண்ட் ஸோ ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிவில் ப்ராஜெக்ட்ஸ் இன்மார்க் டவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் நான் ஒன்று பண்ணியிருக்கிறேன். பெரிய 40 ஃப்ளோர் பில்டிங்கில் ஃபசாட் இன்ஜினியரிங் ஒர்க் நான் பண்ணியிருக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் இன்னோவேஷன் கேம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் வொலோங்காங்கோட இன்னோவேஷன் கேம்பஸ் டிசைனில் நான் பண்ணியிருக்கேன். மூவபிள் லூவர்ஸ், ஆட்டோமேட்டிக்காக சன்ஷேட்ஸ் அட்ஜஸ்ட் ஆகும் கிளைமேட்டை பொறுத்து, இந்தமாரி விஷயம்லாம் பண்ணியிருக்கேன். ஸ்டாம் வாட்டர் டிசைன்ஸ், யூனிவர்சிட்டி வொலோங்காங் சுற்றியே நிறைய இந்த ஸ்டாம் வாட்டர் டிசைன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அப்போல்லாம் இந்த PC ட்ரெயின் சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கும். சிவில் 3Dயில் SSI அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வரல. ஸோ அந்த போர்ஷன் ஆஃப் த டைமில் அண்ட் ப்ளஸ் மைனிங் கம்பெனிஸ், நிறைய கம்பெனிஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அண்ட் ஸோ ப்ரிட்டி மச் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சிவில் மைனிங் இந்த ஸ்பேஸை சுற்றி இருக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஆட்டோடெஸ்க் ரீசெலர்கிட்ட ஆத்தரைஸ்டு ட்ரைனராக வந்திருக்கேன். சிவில் 3D, AutoCAD, மேப் 3D அண்ட் வால்ட், ரெவிட் இந்த எல்லா ப்ரோக்ராம்ஸ்க்கும் ஆத்தரைஸ்டு ட்ரைனராக இருந்திருக்கேன், கன்சல்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ இது இட் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட LinkedInல போனீங்க அப்படின்னா என்னோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் நான் படிச்சிருக்கிறேன் அப்படின்றது. அண்ட் ஆல்சோ ஐம் சர்டிஃபைடு சிவில் 3D ப்ரொஃபஷனல். அது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. ஸோ சிவில் 3D ட்ரைனிங் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 200 ட்ரைனிங்ஸ் மேலே பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ plenty ஆஃப் ட்ரைனிங்ஸ் அரௌண்ட் தி வேர்ல்டு. ஸோ இப்போ சிவில் 3D பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு நீஷான, ஒரு யூனிக்கான ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் பார்க்கலாம். எஸ்பெஷலி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் AECன்னு சொல்லுவாங்க, ஆர்கிடெக்சரல் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஒன்று பேசிக் டம் CAD-ஆக இருக்கும். ப்ரிட்டி மச் இந்த சாஃப்ட்வேரில் அதுக்குள்ளார நீங்கள் போடுற டேட்டா மேபி பேராமெட்ரிக் டிசைன் இருக்கும். பேராமெட்ரிக் டிசைன்னா ஒரு சார்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின் பேஸ்டு டிசைனு, இந்த ஜாமெட்ரி நீங்கள் கன்ஸ்ட்ரெயின் பண்ணலாம், இந்தமாரி விஷயங்கள் இருக்குமே தவிர அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அது இந்த ஆப்ஜெக்ட் அப்படின்றது இந்த சாஃப்ட்வேர் தெரியாது. அது லைனா இல்லை சர்க்கிளா, அது பைப்பா, ரோடா அப்படின்றது அது என்ன நீங்கள் வரைகிறீங்க அப்படின்றது அந்த சாஃப்ட்வேருக்கு தெரியாது. ஸோ இன்னொரு பக்கம் நீங்கள் போனீங்க அப்படின்னா இப்போ ரெவிட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் போடுறது எல்லாமே ஒரு ஃபேமிலிஸ். அந்த ஃபேமிலி எல்லாமே யூ கிவ் அ வெரி கிளியர் ப்ரிசைஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் தட் ஃபேமிலி இஸ். அது எது கூட பிளக்இன் ஆகணும், ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் இன்வென்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் நீங்கள் கிரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வச்சு ஒரு பாம் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணலாம். ப்ரிட்டி மச் இதில் எவ்வளோ பின் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அண்ட் எனக்கு சிவில் 3D நான் ஏன் யூனிக் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் சிவில் 3D அப்படின்னு சொல்லலாம். இந்த சென்ஸ் இதில் நீங்கள் 2D டிராஃப்டிங் பண்ணலாம், 3D மாடலிங் பண்ணலாம், வெறும் பேசிக் டம் 3D மாடலிங் பண்ணலாம். அட்வான்ஸ்டாக சிவில் 3Dயில் காரிடோர் கிரியேஷன், பைப் கிரியேஷன் அண்ட் அதுக்கப்புறம் இப்போ பேசிக் அதில் 2D அலைன்மெண்ட்டு, ப்ரொஃபைல் அண்ட் இந்தமாரி விஷயங்கள், பார்சல்ஸ், இந்தமாரி விஷயங்களும் நீங்கள் பண்ண முடியும். ஸோ அதனால் சிவில் 3D இட்ஸ் லைக் அ வெரி கம்பைன்டு சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். நீங்கள் இது ஒரு சாஃப்ட்வேர் வச்சு நீங்கள் AutoCAD-ல பேசிக் டிசைன் பண்ணுறது பண்ணலாம். சிவில் 3Dயில் நீங்கள் பண்ணுற அட்வான்ஸ்டு 3D டிசைன்ஸும் நீங்கள் மாடலிங்கும் நீங்கள் அதில் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதிலிருந்து நீங்கள் அவுட்புட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஒர்க்ஸுக்கு எடுத்துகிட்டு போகலாம், ரெவிட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம்,
போகலாம், நேவிஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம், அண்ட் ஆட்டோகேடுக்கு எடுத்துகிட்டு போகலாம், ஸ்டாண்டர்ட் வெனிலா ஆட்டோகேடுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஈவன் மற்ற சாஃப்ட்வேர்ஸ்க்கும் நீங்கள் வந்து அவுட்புட் கொடுக்க முடியும். அண்ட் ஈவன் 3ds Maxல சிவில் வியூன்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்குமே எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ரெண்டர்ஸ் கிரியேட் பண்ணுறது. ஸோ அதனால் சிவில் 3D இஸ் லைக் சார்ட் ஆஃப் லைக் சாஃப்ட்வேர் விச் சிட்ஸ் இன் பிட்வீன் அண்ட் தென் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பேசுகிறதுக்கான ஒரு சாஃப்ட்வேராக கூட நீங்கள் வந்து பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பேஸில் வந்து ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் பிம் ப்ராடக்ட்டை வந்து நான் சிவில்னு சொல்லுவேன். ஏன்னா என் கண்ணு முன்னாடியே வந்து கட்டாரில் ஆஷ்கல் ப்ராஜெக்ட்டில் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் சீஃப் கன்சல்டண்ட்டாக. ஸோ அங்கே வந்து இந்த ரோட் நெட்வொர்க்ஸ் அண்ட் ட்ரைனேஜ் நெட்வொர்க்ஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து கேட் டேட்டா மைக்ரேஷன் இந்த மாதிரி ஒர்க்லாம் நான் தான் டிசைன் பண்ணேன், அவங்களோட என்டையர் ஆர்கிடெக்சர். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பர்டிகுலர் டெலிவரி வந்து வேறு எந்த சாஃப்ட்வேர்லையும் அந்த டைமில் வந்து டெலிவர் பண்ண முடியல. சிவில் 3D வந்து இட் ஹஸ் காட் த கேப்பபிலிட்டிஸ். அதுக்கு நாங்கள் ப்ளகின்னாக எழுதுகிறோம். சப்அசம்பிளி கம்போசரில் வந்து ஸ்பெஷலாக வந்து ஃபார்முலாஸ்லாம் க்ரியேட் பண்ணி நாங்கள் வந்து சப்அசம்பிளிஸ் எல்லாமே நான் க்ரியேட் பண்ணேன். பட் அந்த கேப்பபிலிட்டிஸ் இருந்ததுனால தான் அந்த ப்ராஜெக்டை டெலிவர் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பேஸில் வந்து பிம் டெலிவரிஸ்க்கு வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சாஃப்ட்வேராக வந்து நான் சிவில் 3D சொல்லுவேன். இது மட்டும் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கோபி, எக்கோடாமஸ் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டாக்குமெண்டேஷன் மெத்தடாலஜிஸ் இருக்குது. பட் சிவில் 3D வந்து இட்ஸ் மோர் லைக் ஒரு விஷுவலாக யூ கேன் கீப் ஒர்க்கிங் அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் ஒர்க்கும் இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது தான். அண்ட் இதில் வந்து இந்த ஷேரிங் பாசிபிலிட்டிஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாண்டர்ட் ஆட்டோகேடில் எக்ஸ்ட்ரா இருக்கும். வேறஸ் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் டேட்டா ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இட்ஸ் லைக் அ பிட் அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால் நீங்கள் வந்து உங்களோட டேட்டா வந்து சிவில்குள்ளே இருக்கிற சில டேட்டா வந்து நீங்கள் மற்ற ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் லெவரேஜ் பண்ணி அங்கேருந்து ஃபர்தர் டிசைன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ண முடியும். ஸோ அதனால் சிவில் 3Dயோட கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சிவில் இன்ஜினியருக்கு வந்து இட்ஸ் அ மஸ்ட் நோ சாஃப்ட்வேர் அப்படின்றது. அண்ட் ஆல்சோ இட்ஸ் வெரி ஈஸி டு யூஸ் சாஃப்ட்வேர் செகண்ட். அண்ட் தேர்ட் வந்து இந்த ஸ்கில்லை வந்து நீங்கள் டீப்பாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தெர் இஸ் அ வெரி பிக் டிமாண்ட். ஏன்னா அந்த சைடு வந்து அதாவது ஓவராலாக பேசிக்காக ஒரு கேட் கோர்ஸ் போயிட்டு தெரிஞ்சுக்கிட்டவங்க வந்து ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. பட் அட்வான்ஸ்டாக சிவில் 3D கோர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு நீங்கள் ஒரு பிம் ப்ராஜெக்ட் டெலிவர் பண்ணுறது இந்தமாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸில் ரொம்ப கம்மி பேர் தான் இருப்பாங்க. ஸோ அதனால் இது வந்து நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் ட்ரைனிங். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் இன்னும் நான் அட்வான்ஸ் ட்ரைனிங் போடுறேன். அதில் இன்னும் நிறைய காம்ப்ளெக்ஸான விஷயங்கள்லாம் போடுவோம். நம்ம ரிப்போர்ட்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அண்ட் ஒரு சாஃப்ட்வேர் இன்னொரு சாஃப்ட்வேருக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது, சிமுலேஷன் எப்படி பண்ணுறது, இந்த நிறைய விஷயத்தை பற்றி நம்ம அதில் வந்து பேசுவோம். பட் இதில் வந்து நம்ம எல்லா சிவில் 3Dயில் இருக்கிற ஃபவுண்டேஷனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம கோர்ஸ்குள்ளார போகலாம். அண்ட் வெல்கம் டு எக்ஸ்பர்டைசர் அகாடமி. அண்ட் என்னோட யூடியூப் சேனல் வந்து எக்ஸ்பர்டைசர் அகாடமியோட யூடியூப் சேனலில் இந்தமாரி வீடியோஸ் நிறைய ஃப்ரீ வீடியோஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் அப்பப்போ ரெகுலராக போடுவேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸ்பர்டைசர் ஜாப்ஸில் வந்து இந்த சிவில் 3D ரிலேட்டடான ஜாப் ஓப்பனிங்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து அதுலேயும் நான் போடுறேன். ஸோ படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னா எக்ஸ்பர்டைசர் ஜாப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போடுவேன். ஓகே, வில் கேட்ச் அப் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.